கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்காக சங்கீதம் 118:15 வசனம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். தேவனாகிய கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தம்முடைய மகிமையினால் நம்மை அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒரு மனிதனின் மூலமாக அல்ல, கர்த்தரால் மட்டுமே ரட்சிப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ரோமர்கள் எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தில் ரட்சிப்பை குறித்து மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன் இருதயத்திலே நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவனுடைய குமாரன். அவர் கிறிஸ்து, எனக்காக அவர் மரித்தார், அவருடைய இரத்தத்தினால் எனக்கு விடுதலை பாவத்திலிருந்து என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவரை மரித்தோரில் இருந்து தேவன் எழுப்பினார் என்று சொல்லி நம்பும் பொழுது நாம் அவர் அந்த விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுகிறோம். தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். இதுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனோடு கூட உள்ள தொடர்பு இன்னும் அருகில் நெருக்கமாகும் பொழுது தேவன் நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார். நீதிமான்களுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு. ரட்சிப்பை பெற்று ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான்களாக இருக்கிறார்கள். அந்த நீதிமான்களுடைய வீட்டில் தேவனுடைய கம்பீர சத்தம் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ நீதிமானாக அழைக்கப்பட்டு உன்னுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகி கொண்டு இருக்குமானால், இந்த காலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் காரியங்களுக்காக கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நீ நீதிமான், கர்த்தர் உன்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். உன்னுடைய கூடாரத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிற இந்த துதியின் சத்தம் நிச்சயமாக இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. உன் கூடாரத்தில் ஆனந்த சத்தம், உன் கூடாரத்தில் தேவனுடைய மகிமை விளங்கும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்மால் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தங்களுடைய கூடாரங்களில் கம்பீர சத்தத்தை அவர்கள் ஆண்டவரை கேட்கிறபடியினால் இந்த நாட்களிலும் கர்த்தர் அவர்களுக்கு பராக்கிரமம் செய்கிற தெய்வனாய் இருக்கிறபடியினால் நன்றி. ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு கூடாரத்திலும் இன்னும் கம்பீர சத்தம் உண்டாகட்டும். உம்முடைய பராக்கிரமத்தின் கரம் அற்புதத்தை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.